அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா 100% ஜாப் கேரண்டி இருக்கு. கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் ஓபிசி மக்கள் உரிமை கட்சி மற்றும் ஓபிசி ரைட்ஸ் அமைப்புகளின் தலைவர்கள் பிரதிநிதிகள் கூட்டம் தலைவர் ரத்ன சபாபதி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறியதாவது, ஓபிசி சமூகத்தின் உரிமைகளை வலியுறுத்தி புதிதாக துவங்கியுள்ள ஓபிசி மக்கள் உரிமை கட்சி வரவிருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடும் என நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தெரிவித்தார். மேலும் ஆட்சி செய்து வரும் மத்திய மாநில அரசுகள் கல்வி மற்றும் அரசு பணிகளில் ஓபிசி மக்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது. ஓபிசி பட்டியலில் உள்ள பல சமூகங்கள் இன்னும் முன்னேற்றமடையாத நிலை தொடர்வதாகவும், அரசுகள் வழங்கும் 27% இடஒதுக்கீட்டிலும் பல பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். இதனால் எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவு அளிக்காமல் மாநிலம் முழுவதும் தனித்து போட்டியிட்டு ஓபிசி மக்களின் உரிமைகளை நிலைநிறுத்தும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஓபிசி மக்களின் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக முன்னேற்றம் குறித்து அரசியல் தளத்தில் வலுவான குரலை எழுப்புவதுதான் இக்கட்சியின் முக்கிய நோக்கமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. கடந்த 5 வருடங்களாக பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பு என்ற சட்ட ரீதியான இயக்கமும் அதன் முன்னணி இயக்கமான ஓபிசி ரைட்ஸ் மூலமும் பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாய இளைஞர்களின் மாணவர்களின் கல்வியில் இந்திய அரசியலமைப்பு சாசனம் கொடுத்த வாக்குறுதிப்படி கல்வியில் முன்னுரிமை, அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, வட்டியில்லா கடன், படித்து வந்த பின் அவர்களுக்கு அரசு வேலை, அதன் மூலம் அவர்களது குடும்பத்தின் முன்னேற்றம் ஆகியவற்றை வலியுறுத்தி நாங்கள் நீதிமன்றங்களிலும் களப்போராட்டங்களிலும் ஈடுபட்டோம். தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சியின் தலைவர்கள் அத்தனை பேரை முதல்வர் உட்பட 2 முறை சந்தித்தோம். நாங்கள் வைத்த கோரிக்கை, இந்திய அரசியல் சாசனம் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு அளித்த வாக்குறுதியான கல்வியில் சலுகை, படிக்கும்போது உதவி, அவர்களது வேலைவாய்ப்பா, குடும்பத்தினரின் முன்னேற்றம் ஆகியவை சம்பந்தமானதாகும். ஆனால் யாரும் அதை காதில் போட்டுக் கொள்ளவில்லை. ஆகவே நாங்களே முயற்சி எடுத்து ஓபிசி மக்கள் மையம் மூலமாகவும் பல்வேறு தகவல் தொழில்நுட்ப பிளாட்ஃபார்ம்கள் மூலமாகவும் மாணவர்களுக்கு கல்விக் கடன் ஏறத்தாழ 112 மாணவர்களுக்கு 18 கோடி ரூபாய் கல்விக் கடனும் ஸ்காலர்ஷிப்பும், ஓபிசி மக்களுக்கு உதவ ஓபிசி மக்கள் மையங்களும், இளைஞர்களுக்கு உதவ obcright.org என்ற வலைத்தளமும் வைத்து ஒரு மாதத்திற்கு ஏறத்தாழ 1 லட்சம் இளைஞர்கள் அதை பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் இத்தனை முறையும் அரசியல் தலைவர்களை சந்தித்தும் ஆள்பவர்களை சந்தித்தும் இவர்கள் யாரும் ஓபிசி மக்களின் அடிப்படை தேவையான கல்வியில் முன்னுரிமை, கல்வி படிக்கும் போது உதவித்தொகை, பிரைவேட் காலேஜில் லட்சக்கணக்கில் வாங்குற பணத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு கன்செஷன், இது எதை பற்றியும் கவலைப்படாதனால வேலை வாய்ப்புகளை, அரசு வேலை வாய்ப்புகள் குறைந்து அனைத்து வேலை வாய்ப்புகளும் ஒப்பந்த பணிகளாக மாற்றப்பட்டு வருகின்ற சூழ்நிலை இருப்பதால் நாடெங்கும் எங்கள் குழந்தைகள், ஏன்னா ரொம்ப வசதியானவன் குழந்தையெல்லாம் ரோட்டுக்கு வர்றதில்லை, கஷ்டப்படுற இந்த ஓபிசி மக்களின் பெண் குழந்தைகள், குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அவர்கள் மீது பல்வேறு வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுவதால் நாங்கள் வேறு வழியின்றி ஓபிசி மக்கள் உரிமைக்காக பாடுபடும் நாங்கள் அதே பெயரில் ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்தை அணுகிய போது அங்கும் தடை. ஆக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளில் வழக்காடி ஓபிசி மக்கள் உரிமைக்கான கட்சி என்ற இந்த கட்சியின் பதிவை பெற்றிருக்கிறோம். இதன் சின்னம் இளைஞர்களின் வாழ்க்கைக்கு ஒளிவிளக்காக திகழும் லேப்டாப். எங்களது லட்சியம் இளைஞர்களின் தரமான கல்வி, அந்த தரமான கல்வியை அரசு உதவியுடன் அவர்கள் கற்று அவர்கள் பெரும் அறிவால் அவர்களது வேலை வாய்ப்புகளை பெற்று அவர்களது குடும்ப சூழ்நிலை உயர வேண்டும், விவசாயிகளுக்கு உரிய விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும், சிறு தொழில் சிறு வியாபாரம் செய்பவருக்கு மானியங்கள், அரசு உதவிகள் கிடைக்கப்பட வேண்டும், இதன் மூலம் வீடும் நாடும் முன்னேற வேண்டும் என்பதே இந்த கட்சியின் அடிப்படை நோக்கம். அதன் அடிப்படையில் 12 மாவட்டங்களில் 15 சமுதாயங்களைச் சேர்ந்த வேட்பாளர்களை, இதில் பெரும்பாலானோர் பட்டதாரிகள், முதுநிலை பட்டதாரிகளாகும், இவர்களை நிறுத்தியுள்ளோம்.
ஊழலை ஒழிப்பதும் வன்முறை கற்பழிப்பை தடுப்பதும் அரசு நிதி மேலாண்மையை கட்டுப்படுத்தி அனைத்து மக்களும் உயரும் வண்ணம் பாடுபடுவதே எங்கள் கொள்கை.